Realmeயோட P4 சீரிஸ் பயங்கர ஹைப் கொடுத்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் ப்ரோ வெர்ஷன் நம்ம கையில் இருக்கு. அதோட மீடியா கிட் தான் இது. ஃபர்ஸ்ட் இந்த மீடியா கிட்ல என்ன இருக்கு பார்ப்போமா? டொன்டடைன் ஓப்பன் பண்ணா பவர் டு எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு போட்டு ஒரு இன்வைட் கொடுத்துருக்காங்க. பட் ஈவெண்ட்க்கு நமக்கு இன்வைட் வரல. அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஒரு செஸ் போர்டு மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு ராஜா இருக்காரு, ராணி இருக்காங்க. ராஜாவுக்கு மேலே ஸ்னாப் டிராகன் 7th Gen 4 அப்படிங்கிறத அதை போட்டிருக்காங்க. ராணிக்கு மேலே அவங்களோட ஹைப்பர் விஷன் ஏஐ சிப் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ இதில் ஸ்னாப் டிராகன் ப்ராசஸரான ராஜா மட்டும் கிடையாது, எக்ஸ்ட்ராவாக ஒரு சிப், அதாவது 2 சிப் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது தான் இங்கே ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் பாக்ஸ் எடுத்தாச்சு. ஸோ பாக்ஸ் வழக்கம் போல தான் இருக்குது. இதில் ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. ஓப்பன் பண்ணுவோம். பாக்ஸ் கண்டென்ட்டும் வழக்கம் போல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணால் மேக் இட் ரியல் எப்பயும் போல் அந்த எல்லோ கலர் பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸ்க்குள்ள யூவி டெம்பருக்கான ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சிம் எஜெக்டர் பின், ஒரு குயிக் ஸ்டார்ட் கைட். அடுத்ததா நீங்கள் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய P4 Pro மொபைல். இந்த டைம் ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைன் கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போதே அட்ராக்ட் பண்ணுது. அதை பற்றி அப்புறம் டீட்டெயில்டாக பார்ப்போம். இதுக்கப்புறம் வழக்கம் போல் ஒரு 80 வாட்க்கான சார்ஜிங் அடாப்டர், கடைசியாக ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள். அவ்வளோதான். இந்த டிசைனை பார்த்தா ஒரு பிளைவுட்ல இருக்கிற ஒரு டிசைன் மாதிரியே இருக்குது. நிறைய டேபிளில் இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருப்போம். இதை உட் கிரைன் டெக்ஸ்சர் அப்படின்னு பிராண்ட் வந்து கிளைம் பண்ணுறாங்க. கீழே வந்து அந்த ரியல்மியோட பிராண்டிங் இருக்குது. கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் பார்க்கும்போது லைட்டாக தான் தெரியுது. மேலே ரியல்மியோட நிறைய மொபைல்ஸில் கொடுத்த அதே மாதிரியான ஒரு கேமரா பிளேஸ்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. லைட்டாக அது ஒரு கோல்டன் கலர் மாதிரி தெரியுது. உள்ளே வந்து நம்ம கை வச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல ஃபிங்கர் பிரிண்ட் ரொம்பவே கேப்சர் பண்ணுது. அது சைடில் வந்து 3 கேமராஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே இங்கே வெளியில் வந்தோம் அப்படின்னா லைட்டா கர்வா கொடுத்திருக்காங்க. இது பாக்ஸி டைப் கிடையாது, நல்லா ஸ்லிம்மாவே மொபைல்ல டிசைன் பண்ணியிருக்காங்க. இதோட திக்னஸ் 7.68 mm இருக்குது. வெயிட் 189 கிராம் இருக்கு. இவ்வளோ ஒரு லார்ஜ் பேட்டரி கெபாசிட்டி கொடுத்து வெயிட் இவ்வளோ ஸ்லிம்மா கொண்டு வந்தது ரொம்பவே சூப்பரா இருக்கு. சிங்கிள் ஹேண்ட் யூசேஜுக்கு நல்லா தான் இருக்குது. மொபைலை கையில் பிடிக்கும் போதும் அந்த அளவுக்கு வெயிட்டாகவும் தெரியல. ஸோ டிசைன் வைஸ் ரொம்பவே இம்ப்ரெசிவா பண்ணியிருக்காங்க. ஆனால் பில் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தா ரியர்ல பாலிகார்பனேட் தான், பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரேமே பிளாஸ்டிக் தான். ஆனால் டிஸ்பிளேக்கு கார்னிங் கொர்லா கிளாஸ் 7i கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல. இதில் பெருசாக ஹைலைட் பண்ணுறது இதோட டிஸ்பிளே. 1.5Kல ஹைப்பர் க்ளோ 144 ஹெர்ட்ஸில் 4D டிஸ்பிளே கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாங்க குவாட் கர்வ்டு டிஸ்பிளே. இப்போ கர்வ்டு டிஸ்பிளே தான் பெரிய ட்ரெண்டாக இருக்குது. அதுலேயுமே 4 பக்கமே கர்வ்டாக கொடுத்துருக்கிறதுனால நல்ல ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளே கிடைக்குது. பெசல்ஸ் வந்து இல்லவே இல்லைன்னு சொல்லலாம். பெசல்லெஸ் டிஸ்பிளே அப்படின்னு கூட பிராண்ட் கிளைம் பண்ணுறாங்க. இங்கே பீக் பிரைட்னஸாக 6500 நிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இண்டோரில் நல்ல பிரைட்டாக இருக்குது. ஈவன் சன்லைட்டில் கூட நல்ல ஒரு பிரைட்டரான டிஸ்பிளேவாக இருக்குது. இது 144 ஹெர்ட்ஸ் இருக்கக்கூடிய டிஸ்பிளே அப்படின்னு கிளைம் பண்ணாலுமே பெரும்பாலான ஆப்ஸில் 120 ஹெர்ட்ஸ் தான் வருது. கால்குலேட்டர், ரெக்கார்டர் இந்த மாதிரி 1-2 ஆப்ல மட்டும் தான் 144 ஹெர்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுது. மற்றபடி நார்மலா 120 ஹெர்ட்ஸ் தான் மேக்ஸிமம் நம்மளால யூஸ் பண்ண முடியுது. அதனால இதை 120 ஹெர்ட்ஸ் அப்படின்னே கிளைம் பண்ணலாம். பட் கேமிங்ல 144 ஹெர்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுது. அதை பத்தி அப்புறம் டீடைல்டா பார்ப்போம். மற்றபடி இதுல விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நல்ல டீடைல்டா கலர்ஃபுல்லா பார்த்துக்க முடியுது. அதுக்கு முக்கியமான காரணம் இதுல HDR10+ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இன்னொரு காரணம் டெடிகேட்டட் சிப் கொடுத்துருக்காங்க. அதை ஹைப்பர் விஷன் ஏஐ சிப் அப்படின்னு சொல்றாங்க. அந்த விஷயத்தை வச்சு தான் இங்க நிறைய விஷயங்களை எக்ஸ்ட்ராவா பூஸ்ட் பண்ணி கொடுக்குது இந்த டிஸ்பிளேல. இதுக்கு மொத்தம் 3 விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்க செட்டிங்ஸ்ல ஆன் பண்ணிக்கலாம். ஆல்வேஸ் ஆன் HDR, ஏஐ ஹைப்பர் மோஷன், ஏஐ ஹைப்பர் கிளாரிட்டி. நல்ல கிளாரிட்டியா பார்க்கணும் அப்படின்னா இதை ஆன் பண்ணிக்கோங்க. எப்பவுமே நீங்க HDR கண்டென்ட் பார்ப்பீங்க, நல்ல ரிச்சா கலர்ஸ் எல்லாம் நல்லா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆல்வேஸ் ஆன் HDR ஆன் பண்ணிக்கோங்க. பட் அது என்னென்ன ஆப்லாம் சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி யூடியூப் வந்து எதுக்குமே சப்போர்ட் பண்ணல. ஸோ நீங்கள் நல்லா HDR கண்டென்ட்டாக டவுன்லோட் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துலலாம் இந்த ஆப்ஸ் மூலமாக நல்ல தெளிவான வீடியோஸ் வந்து பார்த்துக்க முடியுது. மற்றபடி OTT பிளாட்ஃபார்ம்ஸ் இதெல்லாமே சப்போர்ட் பண்ணுது. மற்ற டிஸ்பிளே கூட கம்பேர் பண்ணும்போது நல்ல கிளியரான விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் இதில் கிடைக்குது. ஸோ அந்த விதத்தில் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பர். நீங்கள் மொபைலோட பர்ஃபார்மன்ஸ்க்காக ஸ்னாப் டிராகனோட 7th Gen 4 அப்படிங்கிற ஒரு ப்ரௌசர் கொடுத்துருக்காங்க. இது 8th Genக்கு ஈக்குவலான ஒரு பர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுக்கும் அப்படின்னு பிராண்ட் கிளைம் பண்ணுறாங்க. பட் அந்த அளவுக்குலாம் பெரிய அளவில் எக்ஸ்பெக்டேஷன் வைக்க வேண்டாம். இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் 11 லட்சம் வரும் அப்படின்னு பிராண்ட் கிளைம் பண்ணாங்க. பட் 10,80,000க்கு மேலேயே வந்துருச்சு. ஸோ அந்த விதத்தில் கிட்டத்தட்ட நம்ம ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். இங்கே CPU த்ரோட்டில் டெஸ்ட் இதெல்லாமே நம்ம போட்டு பார்த்தோம். அதில் எந்த இடத்துலையுமே த்ரோட்டில் இஷ்யூ இல்லவே இல்லை. நல்ல ஒரு சூப்பரான கிராஃப் தான் கிடைச்சது. 85% மேலே இதோட பர்ஃபார்மன்ஸை யூஸ் பண்ணுது. அதுபோக இவங்க பெருசாக ஹைலைட் பண்ணுறது என்னன்னா அண்டர் 30Kக்குள்ள 1.5K டிஸ்பிளேயோட BGMIல 144 FPS சப்போர்ட் பண்ணுற ஒரே மொபைல் இது மட்டும் தான் அப்படின்னு பிராண்ட் வந்து கிளைம் பண்ணுறாங்க. சரி, BGMIல 144 சப்போர்ட் பண்ணுதா அப்படின்னு நம்ம இன்ஸ்டால்
இன்ஸ்டால் பண்ணி அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஆனால் அதுக்கு இவங்க பர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் அப்படின்னு ஒரு செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே போயிட்டு நாங்கள் காமிக்கிற மாதிரி இதெல்லாம் நீங்கள் ஆன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 144 ஹெர்ட்ஸ் ஸ்மூத்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேமிங்லையுமே கிடைக்குது. பிஜிஎம்ஐ நம்ம பெட்டர் ரெஃப்ரெஷ் ரேட் செட் பண்ணி ரொம்ப ஹெவியாலாம் ப்ளே பண்ணி பார்த்தோம். கேமிங் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருந்தது. ஃப்ரேம் ட்ராப்போ லேகோ இல்லாமல் நல்லா கிளியராக நம்மளால் ப்ளே பண்ணிக்க முடியுது. அதுலேயுமே அந்த கிராஃபிக்ஸ் அந்த விஷுவல் கிளாரிட்டி இதெல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஒரு நல்ல மொபைல் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஹெவியாக கேம் ப்ளே பண்ணும்போது இங்கே ஹீட்டிங் இஷ்யூ இருக்கா அப்படின்னு கேட்டால் நம்ம டெஸ்ட் பண்ண வரைக்கும் இதில் எந்த ஒரு ஹீட்டிங் இஷ்யூமே இல்லை. நல்ல ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்குது. ரொம்ப ஹெவியாக ப்ளே பண்ணும்போது லைட்டாக வார்ம் இருக்கே தவிர ஹீட்டிங் இஷ்யூ இதெல்லாமே இல்லை. அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இங்கே 7000 mm² வேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டம் இதெல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா கூலாகவே ஹேண்டில் பண்ணுது. ஆனால் இந்த மொபைலில் LPDDR4X டைப் RAM தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது இன்னும் பெட்டராக LPDDR5 டைப்பில் கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். ஸ்டோரேஜ் டைப் வந்து UFS 3.1 சப்போர்ட்டே கொடுத்துட்டாங்க. நல்ல விஷயம் தான். அப்படியே இதோட கேமராஸ் அப்படின்னு பார்த்தா ரியர்ல பிரைமரி சென்சாரா 50 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. சோனி சென்சாரோட IMX896 அப்படிங்கிற ஒரு சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. செகண்டரி சென்சாரா 8 மெகாபிக்சல்ல அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் கொடுத்திருக்காங்க. ஆம்னி விஷன் சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னடா 3 கேமரா இருக்குது 2 கேமரா தான் சொல்றீங்க அப்படின்னு கேட்டா 3 கேமராலாம் கிடையாது, 2 தான் இருக்கு. மூணாவது அந்த கேமராக்குள்ள ஐஆர் பிளாஸ்டர் வச்சிருக்காங்க. அது கேமரா கிடையாது. ஏன்டா அதெல்லாம் கேமராக்குள்ள வச்சு கேமரா மாதிரியே காமிச்சு மக்களை ஏமாத்துறீங்க. மற்றபடி கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல அந்த ரியர் கேமராவோட பிரைமரி சென்சாரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. டீடைல் நல்லா இருக்குது. கலர்ஸ் எல்லாம் நல்லா எடுத்து தருது. சேச்சுரேஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது. நல்ல கலர்ஃபுல்லா போட்டோஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த கேமரா ரொம்பவே பிடிக்கும். இன்டோர்ல டீசென்ட்டான லைட்டிங்ல எடுத்தாலுமே போட்டோஸ் எல்லாம் நல்லா இருக்குது. அந்த டீடைல் இதெல்லாம் ஓரளவு பெட்டராவே இருக்குது. ஆனா இங்க போர்ட்ரைட் ஷாட்ல பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து அந்த மிஸ்டேக்கை பண்ணிட்டே வராங்க. போர்ட்ரைட் ஷாட்ல போட்டோஸ் இதெல்லாமே நல்லா இருந்தாலுமே அந்த எட்ஜ் டிடெக்ஷன்ல இன்னுமே அவங்க ஆப்டிமைஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணணும். லைட்டா அங்கங்க அந்த எட்ஜ் டிடெக்ஷன் வந்து புவரா இருக்கிறது தான் தெரியுது. சோ போட்டோஸ் நல்லா இருந்தாலுமே எட்ஜ் டிடெக்ஷன் புவரா இருக்கிறதுனால ஜூம் பண்ணி பார்க்கும்போது நமக்கு போட்டோஸ் பிடிக்காம போயிருது. நார்மல் போட்டோஸோட அல்ட்ரா வைட் ஆங்கிள்ல கொஞ்சம் டீடைல் வந்து கம்மியா தான் இருக்கு. அப்படிங்க செல்ஃபி கேமராவுக்கு வந்தா இங்கேயுமே 50 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. ரியரை கம்பேர் பண்ணும்போது செல்ஃபி கேமரால அந்த ஸ்கின் டோன் எல்லாமே கொஞ்சம் நேச்சுரலா தான் எடுத்து தருது. ரியல்ல நல்லா கலர்ஃபுல்லா இருந்தாலும் இங்க கலர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. உங்களுக்கு நேச்சுரலான ஸ்கின் டோனோட செல்ஃபி கேமராஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது உங்களுக்கு பெட்டர் சாய்ஸா இருக்கும். இங்கேயுமே போர்ட்ரைட் ஷாட்ல அந்த எட்ஜ் டிடெக்ஷன் இதெல்லாமே புவரா தான் இருக்கு. வீடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரியர் அண்ட் செல்ஃபி ரெண்டுலயுமே மேக்ஸிமமா 4K 60 fps நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியும். செல்ஃபிலுமே 60 fps கான சப்போர்ட் கொடுத்தது நல்ல விஷயம் தான். ரியர் கேமராக்கு இங்க OIS சப்போர்ட் இருக்கிறதுனால OIS ஆன் பண்ணி எடுக்கும்போது இங்க 4K 30 fps கான சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. பெரும்பாலான மொபைல்ஸ்ல இந்த செக்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா OIS ஆன் பண்ணா 1080 30 கொடுப்பாங்க இல்ல 1080 60 கொடுப்பாங்க. பட் 4K 30 fps க்கு OIS சப்போர்ட் கொடுத்தது நல்ல விஷயம் தான். அதனால வீடியோஸ் வந்து நல்லா ஸ்டேபிளா கிளாரிட்டியா நம்மளால எடுத்துக்க முடியுது. டீடைலுமே நல்லா இருக்குது. வீடியோஸ்ல ஃபோக்கஸ் எதுவுமே நல்லா இருக்குது. பட் அந்த எக்ஸ்போஷர் வந்து லைட்டா அப்பப்போ சேஞ்ச் ஆயிட்டே இருக்குது. அது கொஞ்சம் ஃபிக்ஸடா இருந்தா நல்லா இருக்கும். செல்ஃபில இங்க EIS சப்போர்ட் தான் கொடுத்திருக்காங்க. அதை ஆன் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா 1080 30 fpsல தான் நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. அது அந்த அளவுக்கு ஸ்டேபிளாலாம் இல்ல. மத்தபடி Realmeயோட 15 Proல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்த எல்லா கேமரா ஃபீச்சர்ஸ்மே இதுலயுமே கொடுத்திருக்காங்க. அதனால நீங்க Realme 15 Pro வீடியோ இன்னும் பார்க்கல அப்படின்னா இங்க கார்ட்ல கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. மொபைலோட சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்க்கும்போது அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 15 கொடுத்திருக்காங்க. Realme UI 6.0 ஓட வருது. சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்னு பார்த்தா 3 OS அப்டேட் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுப்போம் அப்படிங்கறத பிராண்ட் வந்து அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வழக்கம் போல Realme UI யோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்பயும் போல தான் இருக்குது. அது போக தேவையில்லாத ப்ளூடூத் நிறைய இருக்குது. அது போக அந்த ஆட்ஸ் இருக்குது, புஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ் இதெல்லாமே இருக்குது. லாக் ஸ்கிரீன்ல வரக்கூடிய அந்த கிளான்ஸோட ஆட்ஸ் இதெல்லாம் இருக்க தான் செய்யுது. மற்றபடி Realmeயோட 15 Proல டிஸ்கஸ் பண்ண மாதிரி அதே மாதிரி எல்லா AI ஃபீச்சர்ஸ்மே இதுலயுமே கொடுத்திருக்காங்க. ஹைலைட்டா சொல்லணும் அப்படின்னா AI யோட எடிட் ஜீன், அப்புறம் டிஃபால்ட்டா வரக்கூடிய அந்த சர்க்கிள் டு சர்ச் மற்ற AI ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதுலயுமே கவர் பண்ணியிருக்காங்க. இதோட பேட்டரியுமே நம்மள ரொம்பவே சர்ப்ரைஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதோட வெயிட் வந்து 189 கிராம் தான் இருக்கு. பட் 189 கிராம்குள்ளேயே இங்க 7000 mAh அப்படிங்கிற ஒரு லார்ஜ் பேட்டரி கொடுத்திருக்காங்க. சோ இவ்வளவு பல்கான பேட்டரி கொடுத்து மொபைல் இவ்வளவு ஸ்லிம்மா லைட் வெயிட்டா டிசைன் பண்ணது ரொம்பவே நல்ல விஷயம் தான். அதுபோக இங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தா வழக்கமா கொடுக்குற மாதிரி 80 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துட்டாங்க. பாக்ஸ்குள்ளே அடாப்டரும் கொடுத்திருக்காங்க. ஏன்னா நீங்க சாம்சங் நத்திங் இந்த பிராண்ட்லாம் போறீங்க அப்படின்னா அடாப்டர் வேற தனியா வாங்கணும். சோ அதுல இது ஒரு பிளஸ்ஸாவே இருக்குது. பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம செக் பண்ண வரைக்கும் தாராளமா உங்களுக்கு 2 நாளைக்கு நிக்குதுங்க. நீங்க லைட் யூசரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 நாளைக்கு மேலேயே வரும். ரொம்ப ஹெவி யூசரா இருந்தீங்க அப்படினாலுமே ஒரு நாளைக்கு மேலேயே பேட்டரி லைஃப் வரும். சோ பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. மொபைலோட பிளேஸ்மென்ட் பார்த்தா டாப்ல ஒரு ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்துருது. பாட்டம்ல ஒன்னு வந்துருது. சோ நல்லா லவுடா கிளியரா சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருக்குது. அது போக செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் 2 மைக் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைடுல எதுவுமே இல்ல. பாட்டம்ல வந்தோம் அப்படின்னா இங்க சிம் ஸ்லாட்
இங்கே SD கார்டு ஸ்லாட் கிடையாது, 2 சிம் மட்டும் தான் போட முடியும். பக்கத்தில் வந்து ஒரு மைக் கொடுத்துருக்காங்க, டைப் சி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே ஒரு ஸ்பீக்கர் வந்துருது, 3.5mm ஜாக் கிடையாது. ரைட் சைடில் வந்தால் வால்யூம் அப் டவுன் பட்டன் வந்துருது, கீழேயே பவர் பட்டன் வந்துருது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாராக கொடுத்துருக்காங்க, ரொம்ப கீழே கொடுத்துருக்காங்க, நல்ல ஃபாஸ்ட்டாக அக்யூரேட்டாக இருக்கு. இதில் அண்டர் வாட்டர் மோட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. தண்ணிக்குள்ளெல்லாம் போடணும்னா IP ரேட்டிங் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா IP66 தான் கொடுத்துருக்காங்க. IP66 அப்படிங்கிறது எந்த டைரக்ஷன்ல இருந்து ஃபோர்ஸா வாட்டர் ஜெட் பண்ணாலுமே மொபைலுக்குள்ள தண்ணி போகாது. ஆனா மொபைல தண்ணிக்குள்ள போடலாமா அப்படின்னு கேட்டா போடக்கூடாது. IP67, 68, 69 இது இருந்தா மட்டும் தான் தண்ணிக்குள்ள போடணும். ஸோ அதுக்கு தேவையான IP ரேட்டிங்கே எடுக்காம எதுக்கு இவங்க அண்டர் வாட்டர் மோட்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க இந்த மொபைல்ல? யாராவது இதை பார்த்து தெரியாம தண்ணிக்குள்ள போடலாம் அப்படின்னு நினைச்சு தண்ணிக்குள்ள போட்டு வீடியோ எடுத்து அதால வாட்டர் டேமேஜ் ஆச்சு அப்படின்னா வாரண்டியும் தரமாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் Realme தவிர்த்திருக்கலாம். கடைசியாக அதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இதுல 3 வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. 8+128, 8+256, 12+256. 8+128 வந்து 25,000 ரூபாய்க்கும், 8+256 27,000 ரூபாய்க்கும், 12+256 29,000க்கும் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பிரைஸ்ல இனிஷியல் செல்லிங் ஆஃபரா 5,000 ரூபாய் வரைக்கும் டிஸ்கவுண்ட் தராங்க. 3,000 ரூபாய் கார்டு ஆஃபரும் 2,000 ரூபாய் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி பார்த்தா இந்த மொபைலை 20,000க்கு வாங்கிக்க முடியும். ஸோ 25,000 ரூபாய்க்குள்ள ஒரு சூப்பரான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது, கேமிங் பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது. BGMI 144 Hz சப்போர்ட் பண்ணுது. 7000 mAh பேட்டரி கெபாசிட்டியோட நல்ல ஒரு ஸ்மூத்தான Realme UI எக்ஸ்பீரியன்ஸோட கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே ரியர் கேமரா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது, அந்த போர்ட்ரேட் ஷாட்ல அந்த எட்ஜ் டிடெக்ஷனை தவிர்த்து. ஸோ ஓவராலாக பார்க்கணும் அப்படின்னா 25,000 ரூபா செக்மெண்ட்ல ஒரு சூப்பரான லைட் வெயிட்டான ஸ்லிம்மான ஒரு நல்ல மொபைல் Realme லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க.